ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். விடுபட்டவை எவை? கற்போமா. ஓட்டப்பந்தயம் தொடங்கும் முன் குறிப்பிட்ட வரிசையில் எண்களை கூறுவதை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது ஓட்டப்பந்தயம், அதாவது ஏதாவது ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வரிசையில் நம்பர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்லுவாங்க? 1 2 3 கோ அப்படி தானே சொல்லுவாங்க. அதைத்தான் கேட்குறாங்க. அடுத்தது செய்து பார்ப்போமா. 1 தொடங்கி முன்னோக்கி என்று சொல்லி 9 வரை சொல்லவும். இப்போ பாருங்கள், 1 ஸ்டார்ட் பண்ணி முன்னோக்கி 9 வரைக்கும் சொல்ல போகிறோம். முன்னோக்கி அப்படின்னா எப்படி சொல்லணும்? 1 2 3 4 5 6 7 8 9 இதே மாதிரி முன்னோக்கி சொல்லணும். அடுத்தது பாருங்க, 9 தொடங்கி பின்னோக்கி என்று சொல்லி 1 வரை சொல்லவும். இவ்வளோ நேரமும் நம்ம முன்னோக்கி சொன்னோம், இப்போ பின்னோக்கி சொல்ல போகிறோம். சொல்லலாமா? 9லேருந்து பின்னோக்கி வந்தோம்னா எப்படி வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். 9 8 7 6 5 4 3 2 1. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. எப்படி அப்படின்னா, நீங்கள் இதை சர்க்கிளாக உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் 9 சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதில் 1லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் ஒரு சர்க்கிள்லையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1லேருந்து லைனாக குதிக்கணும். முன்னோக்கி ஃபஸ்ட்டு 1லேருந்து நீங்கள் முன்னோக்கி சொல்லி 1 2 அப்படின்னு சொல்லி முன்னோக்கி குதிக்கணும். அதுக்கப்புறமா 9ல் போய் நின்றுட்டு ஒன்று ஒன்றா சொல்லி பின்னாடி குதிக்கணும். பின்னோக்கி 9 8 7 6 அந்த மாதிரி சொல்லிவிட்டு முன்னோக்கியும் பின்னோக்கியும் நீங்கள் குதித்து ஒரு நம்பரையும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. எண்களை முன்னோக்கி எழுதுக. இப்போ நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முன்னோக்கி எழுத சொல்லியிருக்காங்க. முன்னோக்கினா எப்படி? 1 2 3 கொடுத்துருக்காங்க. 3க்கு அப்புறம் முன்னோக்கி எழுதணும்னா என்ன வரும்? 4, அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறம் 6 7 8 9 இதே மாதிரி முன்னோக்கி எழுதுங்க. அடுத்தது எண்களை பின்னோக்கி எழுதுக. இப்போ நம்பர்ஸை பின்னோக்கி எழுத போகிறோம். பாருங்கள், 9 கொடுத்துட்டாங்க. அடுத்து பின்னோக்கி எழுதுனா 8 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 7க்கு அப்புறம் பின்னோக்கி எழுதும் போது என்ன வரும்? 6, அதுக்கப்புறம் 5 4 3 2 1. பின்னோக்கி எழுதும் போது இப்படி தான் எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை நிரப்புக. அதாவது நம்ம விடுபட்டிருக்க எண்ணை நிரப்ப போகிறோம். எப்படின்னா, முன்னோக்கியும் பார்க்கணும், பின்னோக்கியும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 5 6 அப்படின்னு சொல்லி நடுவில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நம்ம முன்னோக்கி எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? 6க்கு அப்புறம் முன்னோக்கி எழுதும் போது 7 7 முன்னோக்கி எழுதுனா 8, அதுக்கப்புறமா 9. அப்புறம் முன்னாடி 3 கேப் இருக்குது பாருங்கள். நம்ம பின்னோக்கி எழுதணும். அதுக்கு 4லேருந்து பின்னோக்கி எழுதும் போது என்ன வரும்? 3, அடுத்து 2, அடுத்தது 1. அடுத்தது பாருங்கள், 2வது அந்த கேட்டர்பில்லரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க. அந்த சைடு அதோட முகம் பக்கத்தில் பாருங்கள் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம அதை முன்னோக்கி எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? 2 3 4 5 அப்படி வரும். அடுத்தது 9 கொடுத்துருக்காங்க. 9க்கும் 7க்கும் நடுவில், அதாவது 9க்கு பின்னோக்கி எழுதணும்னா 8. நீங்கள் அப்படி எழுதலாம், இல்லைனா 7க்கு முன்னோக்கி எழுதணும்னா 8 தான் வரும். அப்படியும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், எண்களை பின்னோக்கி எழுதி வண்ணத்து பூச்சி பூக்களை அடைய உதவுக. இப்போ பாருங்கள், நம்ம எண்களை பின்னோக்கி எழுதி அந்த வண்ணத்து பூச்சியை அந்த பூக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க போகிறோம். பாருங்கள், 9 8 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. 8க்கு பின்னோக்கி எழுதும் போது என்ன வரும்? 7. அடுத்தது இன்னும் பின்னோக்கி எழுதும் போது 6.
அடுத்தது 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம பின்னோக்கி எழுதணும்னா 4, 3, 2, 1 இப்படி தான் நம்ம பின்னோக்கி எழுதும் போது எப்படி வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும், பின்னாடி போய்கிட்டு இருப்போம். நம்ம இப்போ பின்னோக்கி எழுதி அந்த பட்டாம்பூச்சியை அந்த பூக்கள்கிட்ட சேர்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, எண்களை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி வரிசையில் இணைத்திடுக. இங்கே 1லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் முன்னோக்கி இணைக்கலாம், 1லேருந்து 9 இணைக்கலாம், இல்லைன்னா 9லேருந்து 1 இணைக்கலாம். முன்னோக்கி இணைக்கலாம், பின்னோக்கி இணைக்கலாம், எப்படி வேணால் இணைங்க. நான் முன்னோக்கி இணைச்சிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு இணைச்சிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி முன்னோக்கி இணைக்கணும். இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாத்து கிடைக்கும். பின்னோக்கி இணைக்கிறதா இருந்தால் நீங்கள் 9லேருந்து வரலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இதே மாதிரி பின்னோக்கியும் இணைக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. 5க்கு முன்னால் வரும் எண் எது? அதனை எப்படி கண்டுபிடிப்பது? அதாவது அந்த பொண்ணு கேட்குறா, 5க்கு முன்னாடி வர நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா, எண் என்னது அப்படின்ட்டு. அந்த பையன் கேட்குறான், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, 5க்கு முன்னால் வரும் எண் 4, 5க்கு பின்னால் வரும் எண் 6. நீங்கள் 4க்கும் 6க்கும் இடையில் உள்ள எண் 5இன் மீது நிற்கிறீர்கள். பாருங்கள், 5க்கு முன்னாடி வர நம்பர் 4 அப்படின்னு சொல்கிறா, பின்னாடி உள்ள நம்பர் 6 அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் 4க்கும் 5க்கும் இடையில 6ல் நிற்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்தது, பயிற்சி செய்வோமா. பின்வருவனவற்றை நிறைவு செய்க. முன்னால் வரும் எண் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 4க்கு முன்னாடி வர நம்பர் என்னது? 3. 7க்கு முன்னாடி வர எண் 6. 5க்கு முன்னால் வரும் எண் 4. 9க்கு முன்னாடி வரும் எண் 8. அடுத்தது பின்னால் வரும் எண்ணை எழுத போகிறோம். 2க்கு பின்னாடி வர நம்பர் என்னது? 3. 6க்கு பின்னாடி வர நம்பர் 7. 3க்கு பின்னாடி வர நம்பர் என்னது? 4. 8க்கு பின்னாடி வர நம்பர் 9. அடுத்தது இடைப்பட்ட எண் எழுத போகிறோம். இப்போது 2க்கும் 4க்கும் இடையில் வர நம்பர் 3. 7க்கும் 9க்கும் இடையில் வர நம்பர் என்னது? 8. 5க்கும் 7க்கும் இடையில் வர நம்பர் 6. 4க்கும் 6க்கும் இடையில் வர எண் என்னது? 5. இதே மாதிரி முன்னாடி வர நம்பர், பின்னாடி வர நம்பர், இடையில வர நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. நான் எண்களின் மீது 1லிருந்து 2 2ஆக முன்னோக்கி தாவுகிறேன். அதாவது நீங்கள் 1, 3, 5, 7, 9 ஆகிய எண்களின் மீது குதித்தீர்கள். அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, நான் அந்த எண்கள் மேலே 1லேருந்து 2 2ஆக முன்னோக்கி தாவுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. 2 2ஆனா எப்படி? அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் 2 2ஆனா 1லேருந்து 3 குதிக்கிறீங்க, 5, 7, 8 இந்த எண்கள் மேலெல்லாம் நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்து அந்த பையன் குதிக்கிறான் பாருங்கள், நான் எண்களின் மீது 8லிருந்து 2 2ஆக பின்னோக்கி தாவுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இவன் பின்னோக்கி குதிக்கிறான் 8லிருந்து. அப்போனா என்ன வரும்? அதாவது நீங்கள் 8, 6, 4, 2 ஆகிய எண்களின் மீது குதித்தீர்கள் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் எப்படி குதிச்சிங்க? 8லிருந்து 6, 4, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 2ஆக பின்னோக்கி குதிச்சிங்க அப்படின்ட்டு சொல்கிறா. அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. 2 2ஆக முன்னோக்கி தாவி எண்ணி நிறைவு செய்க. பாருங்கள், 1 கொடுத்துட்டாங்க, 2 முன்னோக்கி குதிச்சா 3, அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னும் 2 முன்னோக்கி குதித்தோம்னா என்ன வரும்? 5. இன்னும் 2 முன்னோக்கி குதிச்சா 7. இன்னும் நம்ம முன்னோக்கி எண்ணினோம்னா 9. அடுத்தது 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து முன்னோக்கி 2 குதிச்சா 4. அடுத்து இன்னும் 2 நம்ம முன்னோக்கி குதித்தோம்னா 6. அடுத்து இன்னும் 2 முன்னோக்கி தாவினோம்னா 8. அடுத்தது 2 2ஆக பின்னோக்கி தாவி எண்ணி எழுதுக. இப்போ நம்ம பின்னோக்கி குதிக்க போகிறோம்.
9லேருந்து 2 பின்னோக்கி குதித்தோம்னா 7, அது அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நம்ம பின்னோக்கி குதித்தோம்னா 5, அடுத்து இன்னும் 2 குதித்தோம்னா 3, இன்னும் 2 குதித்தோம்னா 1. இப்படி நம்ம பின்னோக்கி தாவி எழுதணும். அடுத்தது 8லேருந்து பின்னோக்கி குதித்து எண்ணினோம்னா 6 அப்படின்னு சொல்லி அதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது இன்னும் 2 பின்னோக்கி குதித்தோம்னா என்ன வரும்? 4. அடுத்து இன்னும் 2 பின்னாடி போனோம்னா 2. இதே மாதிரி நீங்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் தாவி எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. ஆசிரியர் தினத்தன்று பீட்டரும் கமலாவும் தங்கள் ஆசிரியருக்காக ஒரு பூங்கொத்து செய்ய சில பூக்களை கொண்டு வந்துள்ளனர். அதாவது ஆசிரியர் தினத்தன்று டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து பீட்டரும் கமலாவும் வந்து அவங்களுடைய ஆசிரியருக்காக ஒரு பூங்கொத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் பூக்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்க 2 பேரும். கமலா சொல்கிறா, என்னிடம் அதிக பூக்கள் உள்ளன, என்கிட்ட தான் நிறையா பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறா. பீட்டர் சொல்கிறான், எப்படி சொல்லுகிறாய், எப்படி சொல்கிறா உன்கிட்ட தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்குறான். அதுக்கு கமலா சொல்கிறா, என்னிடம் 7 பூக்கள் உள்ளன, உன்னிடம் 4 பூக்கள் உள்ளன, உன்னை விட என்னிடம் அதிக பூக்கள் உள்ளன. அதுக்கு கமலா சொல்கிறா, என்ன சொல்கிறா, உன்கிட்ட 4 பூ இருக்குது, என்கிட்ட 7 பூ இருக்குது, அப்போ உன்னை விட என்கிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கமலா சொல்கிறா. பீட்டர் சொல்கிறான், ஆம், என்னிடம் குறைவான பூக்கள் உள்ளன, ஆமாம், என்கிட்ட கம்மியான பூக்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு பீட்டர் சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. எண்ணி எழுதி அதிகமானதை டிக் செய்க. பாருங்கள், எண்ணி எழுதணும், எழுதிட்டு எதில் அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை கொடுத்துருக்காங்க, எண்ணி எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலில் 5 கொடுத்துருக்காங்க, அடுத்து கொடுத்துருக்க பாலில் 4 கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எழுதிட்டு எதில் அதிகமாக இருக்குது 5, அப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணி எழுதி குறைவானதை டிக் செய்க. நீங்கள் வந்து எண்ணி எழுதிட்டு எது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 8 இருக்குது, அடுத்து 2வது கொடுத்துருக்கிறதுல 9 இருக்குது. இப்படி எண்ணி எழுதிக்கோங்க. எதில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதில் கம்மியாக இருக்குது, முதல்ல கொடுத்துருக்கிறதுல, அப்படி தானே, அப்போது அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணி எழுதி பெரிய எண்ணை டிக் செய்க. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதிட்டு எது வந்து பெரிய நம்பரோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எத்தனை இலை கொடுத்துருக்காங்க, 7. 2வது கொடுத்துருக்கிறதுல 5 இலைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ எது பெரிய எண், 7, அப்படி தானே, அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணி எழுதி சிறிய எண்ணை டிக் செய்க. இதுவும் அதே மாதிரி தான், எண்ணி எழுதணும். எண்ணி எழுதணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல 6 கொடுத்துருக்காங்க, 2வது கொடுத்துருக்கிறதுல 8 கொடுத்துருக்காங்க. எண்ணி எழுதியாச்சு. இப்போ எதில் வந்து கம்மியாக இருக்குது, 6, அப்படி தானே, அப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. 2 பெட்டிகளையும் சமமாக தேவையான பொருள்களின் படங்களை வரைக. பாருங்கள், 2த்தையும் நம்ம சமமாக்க போகிறோம், அதுக்கேற்ற மீதி படங்களை நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பூ கொடுத்துருக்காங்க, 6 பூக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 4 பூக்கள் தான் இருக்குது. அப்போ நம்ம மீதி இன்னும் எத்தனை பூ வரைஞ்சா அது சமமாயிரும், 2 பூ, அப்படி தானே, அப்போ 2 பூக்களை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது எத்தனை பலூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 பலூன் கொடுத்துருக்காங்க. 2வதுல 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி நம்ம 3 பலூன் வரைஞ்சா சமமாயிரும். அப்போ 3 பலூன் வரையணும். அடுத்தது பாருங்கள், எத்தனை ஸ்மைலி ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்மைலி ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது பாக்ஸில் 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி நம்ம எத்தனை வரைஞ்சா அது சமமாகும், இன்னும் நம்ம 4 வரையணும். அதே மாதிரி 4 ஸ்மைலி ஃபேஸஸ் வரைஞ்சி 2த்தையும் சமமாக்கிடுங்க. ஓகேவா. அடுத்தது பெரிய எண்ணை வட்டமிடுக. நீ கொடுத்துருக்கிறதுல எது பெரிய எண்ணுன்னு பார்த்து வட்டமிடணும். 5, 6, இதில் எது பெரிய எண், 6, அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 3, 1, இதில் எது பெரிய நம்பர், 3, அப்படி தானே, அப்போ அதை வட்டமிடணும். அடுத்தது 7, 9, இதில் எது பெரிய நம்பர், 9, அதை வட்டமிட்டுக்கோங்க.
அடுத்தது 2, 5. இதில் எது பெரிய எண்? 5 அப்படி தானே? அப்போ அதை வட்டமிடணும். அடுத்தது 4ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணால் எது பெரிய எண்? 7. அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது சிறிய எண்ணை வட்டமிடுக. இவ்வளோ நேரமும் நம்ம பெரிய எண்ணை வட்டமிட்டோம். இப்போ சிறிய எண்ணை வட்டமிட போகிறோம். 1, 3. இதில் எது சிறிய எண்? 1. அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 3, 5. இதில் எது சிறிய எண்? 3 அப்படி தானே? அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 4, 6. இதில் எது சிறிய எண்? 4. அதை வட்டமிடணும். அடுத்தது 4, 8. இதில் எது சிறிய எண்? 4. அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 6, 2ல் எது சிறிய எண்? 2. அதை வட்டமிடுறோம். அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. இரண்டாவது கட்டத்தை விட அதிகமான பந்துகள் முதல் கட்டத்தில் வரைக. அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டத்தில் 3 பால் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கட்டத்தில் 4 பால் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவதில் இருக்க கட்டத்தை விட முதல்ல இருக்க கட்டத்தில் அதிகமான பந்துகளை வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டாவது கட்டத்தில் 4 பந்து இருக்குது. அதை விட அதிகமாக அப்படின்னா நம்ம எத்தனை பந்து வரையணும்? 5 பந்து. ஏற்கனவே 3 பந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பந்து ஆக்கிறதுக்கு நம்ம இன்னும் 2 பந்து வரையணும். அப்போனா ரெண்டாவது கட்டத்தை விட ஃபஸ்ட்டு கட்டம் அதிகமான பந்துகள் வந்துடும். அப்போ 2 பால் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இரண்டாவது கட்டத்தில் அதிக ஆப்பிள்கள் இருக்குமாறு 2 கட்டங்களிலும் ஆப்பிள்களை வரைக. பாருங்கள், 2 கட்டத்துலேயும் ஆப்பிள் வரைய போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கட்டத்தை விட ரெண்டாவது கட்டத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி வரைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முதல் கட்டத்தில் 2 ஆப்பிள்களும் ரெண்டாவது கட்டத்தில் 3 ஆப்பிள்களும் வரைஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டத்தை விட ரெண்டாவது கட்டம் அதிகமான ஆப்பிள்களை கொண்டு தான் இருக்கும். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். எண்ணி எழுதி அதிகமானதை டிக் செய்க. இங்கே பாருங்கள், எண்ணி எழுதணும். அதில் எழுதிட்டு எதில் அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை இருக்குது? 7. அடுத்த ரெண்டாவதில் 9 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ எதில் அதிகமாக இருக்குது? ரெண்டாவதாக இருக்கிறதுல 9 தான் அதிகம், அப்படி தானே? இப்போ அந்த 9ஐ டிக் பண்ணணும். அடுத்தது பின்னோக்கி எண்ணி விடுபட்ட எண்களை நிரப்புக. இப்போ நம்ம பின்னோக்கி எழுத போகிறோம். 9 கொடுத்துட்டாங்க. நம்ம பின்னோக்கி எழுதணும்னா 8. அடுத்து 7 கொடுத்துட்டாங்க. அடுத்து பின்னோக்கி எழுதும் போது 6. அடுத்து இன்னும் பின்னோக்கி எழுதணும்னா 5, 4, 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. அதாவது 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வர நம்பரும் பின்னாடி வர நம்பரும் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. 8க்கு முன்னாடி வர நம்பர் 7, பின்னாடி வர நம்பர் 9. அடுத்தது பெரிய எண்ணை வட்டமிடுக. 9, 7 கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரிய நம்பர்? 9. அதை வட்டமிடணும். அடுத்தது 2 2ஆக முன்னோக்கி தாவி எண்ணி நிறைவு செய்க. இப்போ நம்ம முன்னோக்கி தாவ போகிறோம். 2 2ஆக தாவ போகிறோம். 1லேருந்து 2 முன்னோக்கி தாவினோம்னா 3. அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 முன்னோக்கி தாவினோம்னா என்ன வரும்? 5. இன்னும் 2 முன்னோக்கி தாவினோம்னா 7. இன்னும் 2 முன்னோக்கி தாவினோம்னா 9. சரியா? அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செகண்ட் கொடுத்துருக்க ஃபேஸை கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உருளும் மற்றும் சறுக்கும் பொருளை டிக் செய்க. 3 பொருள் கொடுத்துருக்காங்க, 4 பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் உருளவும் செய்யணும், சறுக்கவும் செய்யணும். அந்த பொருளை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னது? 4ஆவதாக கொடுத்துருக்க டயர். அதை இப்படி அவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம உருட்டி விட்டோம்னா உருளும். அதை இப்படி திருப்பி போட்டு நம்ம சறுக்கி விட்டோம்னா சறுக்கும். அப்போ அதுதான் உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யுன்றனால அதை டிக் பண்ணுறோம். அடுத்தது பூக்களை எண்ணி எழுதுக.
எத்தனை பூக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். என்னங்க பார்க்கலாம், எத்தனை பூக்கள் இருக்குது? 7. அப்போ அந்த பாக்ஸில் 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது, கட்டத்தில் உள்ளே இருக்கும் புள்ளிகளை எண்ணி எழுதுக. அவங்க கொடுத்துருக்க கட்டத்துக்கு உள்ளே இருக்கிற எத்தனை புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. என்னங்க பார்க்கலாம், எத்தனை புள்ளி இருக்குது? கட்டத்துக்குள்ளே 5 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போ விடை அந்த பாக்ஸில் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. 7 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வர எண்ணும் பின்னாடி வர எண்ணையும் எழுத சொல்லியிருக்காங்க. 7க்கு முன்னாடி என்ன வரும்? 6, பின்னாடி 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். பெரிய எண்ணை வட்டமிடுக. 3, 8 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் பெரிய நம்பரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. எது பெரிய எண்? 8 அப்படி தானே? அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். நானே சொல்வேன். எண்களை படித்து காட்டுக. கொடுத்துருக்க எண்ணை நீங்களாவே படித்து காட்ட போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 8, 9, 1, 5, 6, 3, 4, 2, 7. அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். படத்தில் வட்டமிடப்பட்ட பொருள்களை உற்று நோக்குக. உங்கள் வீட்டில் அதே வடிவங்களில் உள்ள பொருள்களின் பெயர்களை கூறுக. அதாவது இங்கே வட்டமிட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பொருள்களில் நீங்கள் உத்து பார்த்துட்டு அதே வடிவத்தில் உங்கள் வீட்டில் இருக்க பொருளோட பேரை சொல்ல சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த செங்கலை வட்டமிட்டிருக்காங்க. அது என்ன வடிவம்? கன செவ்வகம். அதே சதுரத்தில் அதே வடிவத்தில் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கும்? தீப்பெட்டி. அடுத்தது அந்த பால் பாருங்கள், கோலம் வடிவம். அந்த வடிவத்தில் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கும்? நெல்லிக்காய். அடுத்தது கன சதுரம் பாருங்கள். அதே வடிவத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறது பகடை. அடுத்தது உருளை. அந்த மரக்கட்டை வட்டமிட்டிருக்காங்க. அது உருளை வடிவம் அப்படி தானே? அந்த வடிவத்தில் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கும்? தண்ணீர் குவளை, அதாவது வாட்டர் பாட்டில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், செயல் திட்டம். உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை தீட்டி ஓர் அமைப்பை உருவாக்குக. அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை கலர் பண்ணி நம்மளாவே ஒரு அமைப்பை உருவாக்கணும். நம்மளாவே ஒரு பேட்டர்ன் அமைக்கலாம். நான் எப்படி ஃபஸ்ட்டு அமைச்சிருக்கேன்னா, அந்த பட்டர்ஃப்ளையில் ஃபஸ்ட்டு இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க்கு, அப்புறம் நீலம், மஞ்சள், ஊதா, இந்த 4ஐயும் அடிச்சுட்டு அடுத்து அந்த 4 பேட்டர்ன், அதாவது மறுபடியும் இளஞ்சிவப்பு, நீலம், மஞ்சள், ஊதா, அடுத்தது மறுபடியும் இளஞ்சிவப்பு, நீலம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அடுத்து 2வது பிங்க்கு, ஊதா, பிங்க்கு, ஊதா, பிங்க்கு, ஊதா, அதாவது இளஞ்சிவப்பு, ஊதா, இளஞ்சிவப்பு, ஊதா. இதே மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்களாக ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள். கட்டங்களில் உள்ள எண்ணுக்கேற்ப பொட்டுகளை ஒட்டுக. அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போனா அந்த 5 நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 5 பொட்டுகளை ஒட்டணும். இதே மாதிரி 5 பொட்டை நீங்கள் ஒட்டணும். அடுத்தது 8 கொடுத்துருக்காங்களா? அப்போது நீங்கள் அந்த 2வது கட்டத்தில் 8 பொட்டுகளை ஒட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.